ஐல் ஆஃப் ஸ்கை போர்ட்ரியில் இருக்கும். இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியா போகிறோம். ஆனால் நிற்க மாட்டேங்குது. ஆக்சுவலி இங்கே ரூம்லாம் ரொம்ப காஸ்ட்லி. நைட்டு 4 இல்லை ஈவினிங் 4 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் தான். அதுக்குள்ளே கிளம்பிடணும். இதான் வந்து சிட்டி பாருங்கள். போர்ட்ரி புயல் கரையேறினதுக்கு அப்புறம் பயங்கர காற்று, பயங்கர மழை. எங்கே போகிறதுன்னு தெரியல. வெளியில் போனால் எந்த இடமும் பார்க்க முடியுமான்னு தெரில. பார்ப்போம். அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஸ்காட்லாண்டில் தான் நிறைய இந்தியன்ஸ் பார்க்குறேன். என்ன சொல்கிறது, யூஎஸில் பார்த்தது, யூகேல பார்த்தது. ஆனால் அயர்லாண்டில் இருக்காங்க, ஆனால் கம்மி. இப்போ நம்ம பார்க்குறது தான் கலர் ஹவுஸ். இங்கெல்லாம் பார்க்கிங்கே விட முடியாது, ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் கலராக வீடு இருக்கும். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம போர்ட்ரி மெயின் ஏரியாவில் இருக்கோம். இந்த கடையில் தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. பரவாயில்ல. நம்ம ஊர்லலாம் இருக்கும்போது சின்ன வயசில் தாத்தா பாட்டி 100 ரூபா 50 ரூபான்னு தருவாங்க கிறிஸ்மஸுக்கு. அது அந்த காலத்தில் அது பெரிய விஷயம். இப்போ பார்த்தா இங்கே அது மாதிரி நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லையே, சொந்தக்காரங்க யாருமே இல்லையே, தாத்தா பாட்டி இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே உள்ள ஒரு லோக்கலில் ஒரு தாத்தா சாண்டா கிளாஸ் மாதிரியே இருந்தார். அவர் வந்து காசு கொடுத்துட்டு போகிறாரு ஃபார் த கிட் ஃபார் கிறிஸ்மஸ் அப்படின்னு. பரவாயில்ல. ஐல் ஆஃப் ஸ்கை உண்மையாகவே ஸ்கைக்குள்ளே போகிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம லோச் ஃபால்ஸில் இருக்கோம். செம மழையாக இருக்குது. இதில் மேலெல்லாம் ஏற முடியாது. நல்லா இருக்கு. எப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் காற்று பார்த்ததே இல்லைன்னா என்ன சொல்றது, புயல்ல பார்த்துருக்கோம். இது இந்த மலையோட மேலே போக போக பயங்கர காற்று. நீங்கள் கார் லைட்டாக ஓப்பன் பண்ணோட டோர் அப்படி ஃபுல்லாக திறந்துருச்சு. நல்ல வேலை பின்னாடி எந்த வண்டியும் வரல. இங்கே ஒரு ட்ரெயில் இருக்குது. இதுலையும் நடந்த நம்ம காற்று தள்ளி விட்டுருமோ. அந்த இருக்கு பாருங்க வாட்டர் ஃபால்ஸ். அந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம். அப்படி நடந்தா நிறைய தூரம் போகணும். இது ஏதோ நான் அந்த வெதர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி இருக்கு. அவ்வளோ காத்து முடியல, நிக்க முடியல. அப்ப நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல எல்லாம் போனா கீழே தள்ளி விட்டுறோம். வீட்டுக்கு போய் சேரணும்.
இங்கே கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடு போக போக காற்று ரொம்ப அடிக்குது. அதனால தான் ஐ லவ் ஸ்கைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம நல்லா தான் இருக்குது ஃபால்ஸு. நல்ல மழை பெய்யுது. ஐயோ, பயங்கர காற்று தள்ளிட்டு போகுது. அப்படி நடந்து போனா கொஞ்சம் ட்ரெயின் சவுண்டு வித்தியாசமா. இதான் டைனோசர் ஃபுட் பிரிண்ட். இதுதான் டைனோசர் ஃபுட் பிரிண்ட் பீச்சாம். எங்கே ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு தெரில. அந்த இடம் வந்து அதுக்கு கால் மாதிரியே இருக்குது. மேலே இருந்து பார்த்தா ஃபுட் பிரிண்ட் மாதிரியே இருக்கு.
அவ்வளோதாங்க போர்ட்ரியில். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.